ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அலங்காரம் எல்லாமே வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இவங்க 2 பேருக்கு வந்து சண்டை வருதோ இல்லையோ, ஆனால் இன்னும் ஒரு 2 பேருக்கு வந்து சண்டை வந்து வந்துட்டுருக்குங்க. என்னடா சண்டை எப்பட்றா அப்படின்னு தானே வந்து எல்லோரும் வந்து கேட்க வரீங்க. அதுதாங்க எனக்கும் வந்து தெரியல. எதுக்காக வந்து இவங்க வந்து அடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல. அதில் வந்து அடிச்சிக்கிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரஞ்சிதா தாங்க. ரஞ்சிதா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ராஜம்மா எனக்கு வந்து மாமா வந்து கிடைப்பாருன்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து ஆசையை மட்டும்தான் வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்களே தவிர, எனக்கு வந்து இங்கே நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா எனக்கு வந்து அவர் வந்து கிடைக்கவே வந்து மாட்டாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்குள்ளே வந்து தோணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து என்ன எனக்கு இதெல்லாம் வந்து கண்ணில் வந்து பார்க்கவே வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுடர் 2 பேருமே வந்து பயங்கரமாக வந்து அட்ராசிட்டியாக வந்து விஜய் வந்து கவரும் வகையில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து ரஞ்சிதா பக்கம் வந்து போய் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து இல்லை உனக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் வந்து மனம் முடிச்சு வந்து தரேன், நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத என்னால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ராஜேஸ்வரி வந்து ஒரு நம்பிக்கையும் வந்து வளர்த்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க பண்ணுறத பார்த்தா விஜய் வந்து இவங்களை விட்டு வந்து சைடில் கூட வந்து போக மாட்டாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் வந்து முத்துக்கு முத்தாக என் சொத்துக்கு சொத்தாக அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக ஒரு அட்ராசிட்டியாக வந்து இருக்காங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து மிஸ் பண்ணுவார் நம்ம விஜய் இருந்துட்டு? கண்டிப்பாக வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. கண்டிப்பாக சுடரை வந்து விட்டாலுமே கூட நம்ம மல்லியை வந்து விடுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து சொன்னாங்க ஏற்கனவே வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபஸ்ட்டு வந்து மல்லியை வந்து துரத்தி அடிக்கலாம் இவ்வளோ வச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த சுடரையும் வந்து அந்த ரேணுக்காவையும் வந்து துரத்தி அடிக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் நீ வந்து எதுக்கும் வந்து பயப்படாத, ஏற்கனவே வந்து அவளை வந்து போட்டு தள்ளினது வந்து நான் தான், மறுபடியும் வந்து அவளை வந்து அதே மாதிரி வந்து போட்டு தள்ளிட்டு உனக்கு வந்து நான் வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணி வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து எவ்வளோ நம்பிக்கையாக எவ்வளோ தன்னம்பிக்கையாக வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறபோது தான் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயமும் வந்து உண்டாகுது. என்னடா இது, இவங்க வந்து சொன்னதை வந்து செஞ்சுருவாங்களோ இல்லை வந்து செய்யாமக்கினா போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து தோணிகிட்டே இருக்குது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு வந்து பேசுகிறாங்க. என்ன இது, என்னடி இங்கே வீட்டில் வந்து கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்களே, இங்கே என்ன வந்து ஃபேஷன் ஷோ வந்து போயிட்டுருக்கு, 2 பேரும் வந்து போயிட்டு மாறி மாறி வந்து அப்படியே வந்து அழகு வந்து பண்ணிட்டு வரீங்க, இதெல்லாம் வந்து எங்கே போய் நாங்கள் வந்து சொல்கிறது, எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் ஒன்றும் அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒன்றும் இது பண்ணிட்டெல்லாம் வந்து வர கிடையாது, எனக்கான நேரம் வந்து வரும்போது அந்த கடவுளாக பார்த்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுவும் தெளிவாக வந்து சொல்லணுன்னா நம்ம மல்லி இருந்துட்டு சொல்கிறாங்க, நான் எல்லாருக்கும் வந்து விட்டு கொடுத்து தான் வந்து வந்திருக்கேன். ஸோ அந்த விட்டு கொடுத்ததுனால வந்து இன்றைக்கி வந்து இந்த அழகு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கடவுளாக பார்த்து வந்து குறித்து வச்சுருப்பான் போல். ஸோ அதனால் வந்து இந்த அழகு வந்து நான் வந்து மேம்படுத்திட்டு வந்து வந்திருக்கேன். மற்றபடிக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து அழகு வந்து வேணும், நான் வந்து அழகை வந்து கூட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னுடைய ஆசை வந்து கிடையாது. ஸோ எனக்கு தேவையானதை கடவுளாக வந்து பார்த்து கொடுக்கும்போது நான் வந்து ஏற்றுக்கிட்டு தான் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ வந்து நீ வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாரை வந்து விட்டு கொடுத்துருக்க, எதுக்காக வந்து விட்டு கொடுத்துருக்க அப்படின்னெல்லாம் வந்து இந்த சுடர் வந்து கேட்குறாங்க. என்னது, யாரை வந்து விட்டு கொடுத்தியா, ஏன் உங்களுக்கு கூட தான் நான் வந்து விட்டு கொடுத்துருக்கேன், எல்லாமே வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன், ஈவன் உங்களுக்கு வந்து தெரியாதா நான் விட்டு கொடுக்குறது, நான் வந்து விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கீங்க, அதை முதல்ல வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து இருக்க முடியும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பராக தான் வந்து சொல்கிறாங்க, நாசுக்காக வந்து அடிக்கிறாங்கப்பா, பாயிண்ட்டே இல்லாமல் வந்து அடிக்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம மல்லிகிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ இப்படி வந்து மல்லியை வந்து மல்லிகிட்ட வந்து பயங்கரமாக வந்து ஒரு பஞ்ச் டைலாக்கெல்லாம் வந்துருக்கும், ஆனால் சைடில் வந்து ஒன்றுமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அவங்கள பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து புரியுது. ஸோ அதுக்கு எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடர் வந்து யாருங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். மல்லி உன்னை வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து பயங்கர ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை
எப்படியாச்சும் வந்து நீ வந்து தடுத்து நிறுத்தணும். அதே மாதிரி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியை வந்து போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடரை வந்து போட்டு தள்ள போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரகு கிட்ட வந்து ஏற்கனவே வந்து டீலிங் எல்லாம் வந்து பேசினாங்க. நான் தான் ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என் வீட்டை வந்து என் பேரில் வந்து மாற்றிடுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் பேரில் வந்து மாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து தேவையானது மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும். அந்த சுடரை வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம். அவள் வந்து எங்காள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் வந்து அவளை வந்து போட்டு தள்ளுற மாதிரி நிலமை வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வந்து மாறுறதுக்கான வாய்ப்புமே வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதாவும் பக்காவாக வந்து திட்டம் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரியறதுக்கு முன்னாடி மல்லிக்கு எப்படியாச்சும் வந்து மல்லி வந்து சுடரை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். சுடரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து இவங்க வந்து கொஞ்சமாச்சும் வந்து சேஃபாக வந்து இருக்க முடியும். மற்றபடி வந்து இவங்க வந்து சும்மா வந்து அழகுபடுத்துறது, இல்லை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து விட்டு கொடுத்துட்ருக்கேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய் வார்த்தை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு நாளைக்கும் வந்து இவங்க வந்து வின் பண்ண மாட்டாங்க. இவங்களால் வந்து விஜயை வந்து தக்க வச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெளிவாக வந்து தெரிய போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த எபிசோடில் தான் வந்து தெரிய போகுது. என்னென்ன நடக்க போகுது, மல்லி வந்து என்னென்ன ஸ்டெப் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டடாம்.